ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் வெங்கி. இது மீனவ கப்பிள் சேனல். நாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா கடற்கரைக்கு போய் மீன் பிடிக்கலான்னு தான் போகிறோம். இன்றைக்கி மீனை எப்படி பிடிக்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி ரோப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ரோப்பை வச்சு தான் இன்றைக்கி எல்லா மீனையும் பிடிக்க போகிறோம். வாங்க எப்படி பிடிக்கலான்ட்டு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடல் எப்படி இருக்குன்ட்டு ஒரு பார்வை பார்த்துடலாம். நாங்கள் நினச்ச மாதிரியே கடல் அருமையாக ரொம்ப அமைதியாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி மீனை பிடிச்சிட்டு போய் வீட்டில் சமைச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வேணுமேன்ட்டு மண்ணை தோண்டி மட்டி எடுக்க ஆரம்பித்தோம். இதை எங்கள் ஊரில் மட்டின்னு தான் சொல்லுவாங்க. இது மண்ணுக்குள்ளே இருக்கும். இதை நம்ம காலை வச்சு லேசாக கிள்ளி விட்டாலே மேலே வந்துடும். உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நின்று தூண்டி போடுறதுக்கு ஒரு சேஃப்டியான இடத்த பார்த்துக்கிட்டோம். அங்கேருந்து நாங்கள் தூண்டி போட ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்திலேயே எங்கள் கைக்கு மீன் வர ஆரம்பிச்சிது. அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி எப்படியாவது நம்ம மீனை பிடிச்சிடலாம். வந்த மீன் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, போக போக நமக்கு பெரிய மீன் மாட்டும் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைனை மட்டும் வச்சு மீனை பிடிக்க முடியாது. ஆளுக்கு ஒரு லைனை இறக்கலான்ட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். நான் ஒரு லைனும் என் ஃப்ரெண்டு ஒரு லைனும் இறக்க ஆரம்பித்தான். அப்போ தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. ஃப்ரெண்டோட லைனு பாறையிலே மாட்டிக்கிச்சு. தூண்டி பாறையில் மாட்டிக்கிட்டதுனால எங்களால் இழுக்க முடியல. தூண்டி எதனால் பாறையில் மாட்டுதுனாக்கா, நம்ம நிற்கிற இடத்த விட ஒரு 2 மீட்ரு வரைக்கும் பாறை தண்ணிக்குள்ளே இருக்கும். நாம் மீன் பிடிக்கிறப்பையோ இல்லை மறுபடியும் கோத்து போகலான்னு தூண்டியை நம்ம கையில் பத்துறப்பையோ கண்டிப்பாக அது மாட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் தூண்டியோ அந்த அடியில் ஒரு வெயிட் அணைச்சிருப்போம். அந்த வெயிட்டோ ஏதோ மாட்டிக்கிச்சு. நாங்கள் எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தோம். வேறு ஆங்கிளில் கூட ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. வேறு வழி இல்லை, நம்ம எப்படியும் பாஞ்சு தான் ஆகணும் போலங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு நானும் ட்ரை பண்ணேன். டைம் ஆகிட்டே இருந்தது. இப்படியே போனால் இதுக்கே டைம் ஆகிடும், அறுத்து விட்டுடலாமான்னு கூட யோசித்தேன். அப்படி பண்ணாக்கா நமக்கு கண்டிப்பாக இது நம்ம தூண்டியும் நம்மளோட கொண்டுட்டு வந்த வெயிட்டும் லாஸ் ஆகிடும். என்ன பண்ணலாம், சரி பாயலாங்கிற முடிவுக்கே நான் வந்துட்டேன். ஆனால் உண்மையான பிரச்சனை என்னென்னா, தண்ணியில் பாஞ்சு ஏறுறதை விட தண்ணிக்கு அடியில் இருக்கிற பாறை தான். எனக்கும் ஒரு 1 மீட்ரு 1.5 மீட்ரு 2 மீட்ரு வரைக்கும் பாறை கொட்டி இருக்கும். பாயிறப்போ கூட எனக்கு அடிபட வாய்ப்பு இருக்குது. சரி, நான் கடலையும் ஒரு கண் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரின்ட்டு நான் பாஞ்சிட்டேன். கடலில் குதிக்கிறப்போ என் கையில் லைனையும் பிடிச்சிக்கிட்டு தான் குதித்தேன். ஏன்னா நான் அந்த ஆங்கிள்லேருந்து இழுத்தா தான் அந்த கயிறு, குண்டு, தூண்டி எல்லாமே வெளியில் வரும். நான் நினச்ச மாதிரி என் கையோடு அது ஈஸியாக வந்துடுச்சு. சரி, ஓகே, நம்ம திரும்ப போயிட்டு ஏறிடலான்ட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக தான் ஏறி ஆகணும். ஏன்னா கால் கண்டிப்பாக வெட்டிடும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு முறை பாஞ்சு காலில் ஃபுல்லாக எனக்கு அடிபட்டுருச்சு. காலில் எனக்கு கிழிக்காமல் பொறுமையான பாறையில் ஏறினேன். ஏன்னா அந்த பாறை ஃபுல்லாக ஷார்ப்பான ஒரு வாட்டின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அது கண்டிப்பாக காலை ஒரு பதம் பார்த்துரும். சரி, ஓகே, சேஃப்டியாக வந்துட்டோம், இனிமேல் நம்ம மீனை பிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் என்ன மக்களே, கையில் தூண்டி வந்தோன்னு நாங்கள் எங்களோட வேலையை காட்ட ஆரம்பித்தோம். ஒரு மீனாக 1 by 1 பிடிக்க ஆரம்பித்தோம். சில மீன்லாம் தேவையில்லாத மீன்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் கடல்லே விட்டுட்டோம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம மீனவ கப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுட்டு போங்க மக்களே. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான மீனெல்லாம் பிடிச்சிட்டோம். சரி, இப்போதைக்கு இது போதும், நேரம் ஆகிடுச்சின்ட்டு நான் கிளம்ப போனப்போ தான் பையில் மட்டி இருந்தது. எதுக்கு இது தேவையில்லாமல் சாகணும், போய் கடற்கரையிலே கொட்டிட்டு போயிடலான்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு ஃப்ரெண்டு சொன்னால் அது உயிரோடு இருக்குமா என்னான்னு தெரியலடான்னு. சரி வா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு நானும் கொட்டிட்டு வெயிட் பண்ணேன். அந்த தண்ணி பட்ட உடனே ஒவ்வொரு மட்டியாக உள்ளே போக ஆரம்பிச்சிது. அதை பார்த்துட்டு ஓகே, இது எல்லாமே போயிடுன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நாங்களாம் தண்ணியை கொண்டு வந்து தள்ளி விட்டோம். அப்புறம் அளவர ஒவ்வொன்றும் உள்ளே போய் கடைசியாக உள்ளதும் உள்ளே போயிடுச்சு. மறுபடியும் நாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.